கூட ஆண்டவரே வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளும் ஆண்டவரே நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். உமது கிருபையினாலும் உமது இரக்கத்தினாலும் முடிச்சுட்டு வழிநடத்த முடியும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிள்ளையரை பெற்ற சத்தியத்தினாலே ஆண்டவரே ஒரு பிள்ளைகளும் இன்னுமாய் நிரப்பை அப்பா உமது மகிமையினால் மூடி மறைத்து வழிநடத்தும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா. நீரே உமது அன்பின் நிமித்தம் உமது வார்த்தையினாலே உமது மகிமையினாலே உமது வல்லமையினாலே நீர் ஒரு பிள்ளைகள் நிரப்பும்படியா நான் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக, ஆமென். அல்லேலூயா. இம்மட்டுமாய் தேவன் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிற எல்லா விதருக்கு கடந்த 19 ஆண்டுகள் கண்மணி போல் பாதுகாத்து 20வது ஆண்டுகளில் தேவநகரத்தில் கொடுத்த கிருபைக்காக நன்றி, ஆமென். அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமல்ல, ஆமென். இன்றைக்கு அநேகர் அந்த கிருபை நிமித்தமாகவே தேவனுடைய மகிமை, தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய காரியங்களை ஒரு சில மாயமான உலகத்தினுடைய காரியங்களுக்காக போக்கடிக்கிறார்கள் என்று யோனா தன்னுடைய வாக்கியங்களில் அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம், ஆமென். அல்லேலூயா. அப்படியாக தேவன் நம்மோடு கூட இருப்பதும், அல்லேலூயா, நாம் தேவனோடு கூட இருப்பதும் மிக மிக முக்கியம், ஆமென். இல்லையா? தேவன் நம்மோடு கூட இருக்கணும், நாம் அவரோடு கூட இருக்கணும். நீங்கள் கர்த்தரை தேடினீர்களால் அவர் வெளிப்படுவார். நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கர்த்தரை விட்டீராகில் அவர் விட்டுருவார் அப்படின்னு சொல்லுது, ஆமென். புரிதா இல்லை? அப்போ நம்ம சில வேலைகளில் கர்த்தரை விட்டுடுறோம், விட்டுட்டு ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால நமக்கு தேவைகள் அதிகமாயிடுது, ஆமென். இல்லையா? தேவைகள் அதிகமாயிடுது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவைகள் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்ற வேலையில அந்த தேவைகள் நமக்கு வந்து கொண்டு இருப்பதால் தேவைகள் என்ன என்பது நமக்கு தெரியாது, இல்லையா? இப்போ நல்லா இருக்கும், நல்லா இருக்கிறப்போ மருத்துவ செலவுகளும் எதுவும் இருக்காது. பலவீனம் ஆயிடுச்சுன்னா மருத்துவ செலவு, அப்போ தேவைகள் என்னாகும்? அதிகமாகும், இல்லையா? அப்போ அந்த பலவீனம் வருவதனால அதிகம் செலவாகுதா, இல்லை கர்த்தர் நம்மோடு இருப்பது இல்லாமல் செலவாகுதா என்பதை நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, ஆமென். இல்லையா? அப்போ நாம் எப்போதுமே கர்த்தரோடு கூட இருக்கப்பட வேண்டும், ஆமென். அல்லேலூயா. அப்படியாக எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்குவோம். தூசியை உதறிவிட்டு தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எழுந்திரு, எருசலேமே எருசலேமே வீற்றிரு, வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே அப்படின்றார், இல்லையா? சீயோன் குமாரத்தி என்றால் யாரு? சீயோன் குமாரத்தி என்றால் யார்? நம்மதான். ஏன் அவ்வளவு தயக்கம் பண்றீங்க? நம்ம எதுவுமே தயக்கமே படக்கூடாது. டக்குன்னு என்ன வருதோ சொல்லிடணும், எல்லாம் பிராக்டிக்கலா தான் இருக்கும், ஆமென். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தி நம்ம தான். இது சீயோன் குமாரத்தி என்றால் சபைக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை, ஆமென். என்ன சொல்றாரு ஆண்டவர்? சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு அப்படின்றார். யார் அவுக்கணும்? யார் அவிழ்க்கணும்? இன்னொரு இடத்துல வாசிக்கிறேன் கேளுங்க. நாகும் 1:13 வாசிக்கலாமா? இப்போதும் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டு. இப்பொழுதும் நான் என்ற வார்த்தை மெயின் அதுல, ஆமென். இல்லையா? இப்பொழுதும் நான், அந்த வார்த்தை மெயின். ஏன்னா அங்க அவிழ்த்து விடு அப்படின்றாரு, இங்க நான் என்ற வார்த்தை யூஸ் பண்றாரு, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் அப்படின்றார். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இங்க நாகும்ல சொல்றாரு, நான் அவிழ்ப்பேன்றார்.
ஏசியால சொல்றாரு நீ அவிழு அப்படின்றாரு. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இல்லையா? வித்தியாசத்தை நம்ம என்ன பண்ணோம்? சரியான முறையில் புரிந்து கொள்ளுகிற போதுதான் தேவன் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா. ஏனென்றால் வேதம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் கட்டாயமாக நிச்சயமாகவே மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள் சொல்லுது. ஆனால் சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென், அல்லேலூயா. இது இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற உன் நுகத்தை, அவனுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்பது சொல்லுது குமாரன். ஆமென், அல்லேலூயா. இங்க சீயோன் குமாரத்தியே என்று சொல்வது சத்தியம். ரெண்டுமே நமக்கு சரியான முறையில் புரிந்து கொள்ளணும். ஏன்னா உன் கட்டுக்களை நான் அவிழ்ப்பேன் அப்படின்னு வார்த்தை கொடுக்கல இல்லையா? ஏன் அந்த மாதிரி வார்த்தை சொல்றாரு? ஏன் அந்த மாதிரி வார்த்தை வருது? ஏனென்றால் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே அப்படின்றார் இல்லையா? சிறைப்பட்டு போன சீயோன், அப்போ விடுதலை ஆக்கி விடுதலை பெற்று மீண்டுமாய் சிறையிருப்புக்கு போன சீயோன் குமாரத்தை குறித்து பேசுறார். இது யாரு? ஒரு சபைக்கு தேவன் பேசுகிற வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. ஒரு சபைக்கு தேவன் பேசுகிற வார்த்தை. ஆமென். அது சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு அப்படின்றாரு. அப்போ என்ன மாதிரியான கட்டுகள் இருக்கு நம்முடைய கழுத்துல இல்லையா? அந்த கட்டுக்களை நாம் அவிழ்த்தால்தான் என்ன இருக்கு? நமக்கு விடுதலை. எப்படியாக ஒரு கேஸ் பலூன் இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் கேஸ் பலூன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நிறைய பேர் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த கேஸ் பலூனை ஒரு கல்லில் கட்டி வச்சு அப்படி இருக்கும், இங்கே தான் இருக்கும். அந்த கல்லை கட் பண்ணாதான் அது மேலே போகும். அது போல அந்த கட்டுக்களை அவிழ்த்தால்தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற போது என்ன பண்ணோம்? அவரோடு கூட பரலோகம் போக முடியுமே ஒழிய இந்த கட்டுக்களை எங்கே இருந்தா வச்சிருக்க? எப்படி அந்த கேஸ் பலூன் அந்த குறிப்பிட்ட இடத்திலே நிற்கிறத கூட அதுபோல நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தால் கூட மணவாளன் வருகிறார் என்ற அந்த சத்தத்தையோ வருகிற அடையாளத்தையோ நாம் காணக்கூடாதபடி அந்த கட்டுக்கள் நம்முடைய கண்களை என்ன பண்ணும்? மறைத்து விடும். ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த கட்டுக்களை என்ன பண்ணோம்? நாம் அழுக்கணும். அல்லேலூயா. அது என்னென்ன கட்டு என்று நம்ம பார்த்தால்தான் என்ன பண்ணோம் புரியும். அதாவது சில கட்டுக்களை நாம் அவிழ்க்கலாம், சில கட்டுக்களை நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க 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 தான் என்ன பண்ணோம்? அது கழ முடியும். நம்மளா ஒரு சில முடிச்சு போட்டோம்னாக்கும் அதை காட்டுவதற்கு கடினம். ஆமென். ஆனா ஒரு சில பேர் போடுற முடிச்சுகள் என்ன பண்ணலாம்? நம்ம எளிதா காட்டலாம். இந்த ஸ்கவுட்ல எல்லாம் போயிட்டு போடுவாங்க. போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க போடுற முடிச்சு வித்தியாசமா இருக்கும். அவங்க போடுற முடிச்சு டக்குன்னு அவங்க காட்ட முடியும். அந்த முடிச்சு நம்ம கிட்ட கொடுத்தா என்ன பண்ண நம்மளால காட்டுவது கடினமாக இருக்கும். ஆமென். அதுபோல அப்ப தேவனுடைய வார்த்தைகளை கொண்டுதான் இந்த கட்டுக்களை நம்ம அறுக்க முடியுமே ஒழிய இதற்காக நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஏதோ கட்டில் இருக்கோம், அதனால ஒரு பெரிய தீர்க்கதரிசியை போய் பார்ப்போம், இல்லை ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரரை பார்ப்போம் என்பதல்ல. நீங்கள் வேதத்தை வாசிக்க 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 அந்த கட்டுக்களை எல்லாம் என்ன பண்ண நான் ஒப்பு கொடுத்து வாசிக்கப்படுகிற போது அந்த கட்டுக்களை அவிழ்க்க தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்ட வல்லவர். அது என்னென்ன கட்டு அப்படி என்று பார்த்தோம் வாசிக்கலாம். ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற போது மொத்தம் 4 விதமான கட்டுக்கள் நம்மேல் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. 4 விதமான கட்டுகள் இருக்கு. ஒன்று எகிப்து, 2வது பாபிலோன், 3வது அசிரியன், 4வது கானான் ஆகிய 4 வல்லமை இருக்கு. 4 வல்லமை தான் நம்ம இடம் பண்ற சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் தலையை நசுக்கிறார். எங்க எல்லாமே முடிச்சார் சொன்னார் பிரதர், எல்லாமே முடிக்கல, நீங்கதான் என்ன பண்ணலாம்? முடிக்கணும். ஆமென். எல்லாமே சிலுவையில செஞ்சு முடிச்சார் என்பது சுவிசேஷம். புரியுதா இல்லையா? கட்டுக்களை அறுப்பேன் என்று சொல்வது சுவிசேஷம். எங்க? எருசலேமில், எருசலேம் குமாரத்திக்கு. எருசலேம் என்பது சபைக்கு வெளியே, சபைக்கு வெளியே கட்டுக்களை அறுத்தாதான் உள்ள வர முடியும். ஆமென். ஆனால் மீண்டும் உங்கள் மேல் இருக்கிற கட்டுக்களை நீங்க கேட்டாதான் பரலோகம் போக முடியும். குமாரன் விடுதலையாக்கின பிறகு சபைக்கு வந்த நீங்கள் உங்கள் மேல் உள்ள கட்டுக்களை நீங்கள் காட்டினதான் பரலோகம்
போக முடியும். புரியுதா இல்லைங்களா? அப்போ பரலோகம் போனா நம்ம தான் என்ன பண்ணோம்? அந்த கட்டுக்களை அவிழ்ப்பதற்கு நாம் தான் முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டுமே ஒழிய ஆண்டவர் வந்து அந்த கட்டுக்களை கழற்றுவார் என்று நம்ம நம்பிக்கொண்டிருந்தால் அவர் கழட்ட மாட்டார். ஆமென். நீங்க வேதத்தை வாசித்து வாசித்து எப்படியாக சகைகிட்ட ஆண்டவர் வந்தாரு இல்லையா? சகைகிட்ட வந்தார். சகைவே நீ இறங்கி வா, நான் வீட்டுல சாப்பிடணும்னாரு. சொன்னவனே அவன் என்ன பண்ணா? ரட்சிப்பு வந்துச்சு. சொன்னேன் அவன் என்ன பண்ண? ஆண்டவரே நான் யார்கிட்ட வாங்கினா அதை கொடுத்த சொன்னாரா? நீ செய்யின்னு சொன்னாரா? அவர் வந்து நின்னோடனே அவர் வெளிச்சம் அவனுடைய இருதயத்துக்குள் பிரவேசிக்கப்படுவது என்னாச்சா? அவன் எல்லாவற்றையும் விடுகிற போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அது போல நமக்குள்ள இருக்கிற இந்த கட்டுகளேவோ தேவனுடைய மகிமையான அந்த ஒளி நம்முடைய இருதயங்களை பிரகாசிக்கப்படுகிற போது, எப்ப பிரகாசிக்கும்? தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க வாசிக்க தான் என்ன பண்ணும்? அது நம்ம இருதயங்களை பிரகாசிக்கும். ஆமென். அப்போ ஆண்டவர் எகிப்தில இருந்து கொண்டு வந்தார். நல்லா கேட்டுங்க, எகிப்தில இருந்து ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. இது ஏற்கனவே இந்த நான் சபையில பேசியிருக்கேன். ஆமென். நல்லபடியா இன்றைக்கு பேசும்படியாக தேவன் கொடுத்திருக்காரு. ஆமென். வேற டாபிக்ல பேச போறோம் இல்லையா? எகிப்தில இருந்து ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. அப்போ எகிப்தில இருந்து கொண்டு வந்ததுனால தேவன் பாவத்தில் விடுதலை கொடுத்தார். அதை தான் என்ன பண்ணாரு? சிலுவையிலே சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார். எத்தனை பேர் பாம்பு பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் பாம்பு அடிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் எலி அடிச்சிருக்கீங்க? பல்லி, ஓனா எல்லாம் வச்சிருப்பீங்க. சரி, ஓகே. எலி அடிச்சு என்ன பண்ணுவீங்க? பல்லி அடிச்சா என்ன பண்ணுவீங்க? பாம்பு அடிச்சா என்ன பண்ணுவீங்க? ஏன் அது? ஏன் அது? சொல்லுங்க, முடிச்சிடலாம். இன்னொரு 10 நிமிஷத்துல மெசேஜ் முடிச்சிருவோம். வேற சொல்லுங்க. எல்லாம் பிராக்டிக்கலா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வேற ஒன்னும் புதுசா ஒன்று சப்ஜெக்டை நான் எடுத்துட்டு வரல. ஆமென். நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எலி அடிச்சா தூக்கி போட்டுரும், ஓனான் பல்லி அடிச்சா தூக்கி போல போட்டுரும். ஆனால் பாம்பு அடிச்சா ஏன் எரிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். வேற சொல்லுங்க. அதான் தலையை நசுக்கியாச்சு, அதையும் பழி வாங்க போகுது. அடிச்சு சாகரிச்சிங்களோ, ஏன் பழி வாங்க போகுது? பாம்பை தலையில நசுக்கிட்டாலும் என்னது? அது உடல் என்ன இருக்கும்? அது சீக்கிரத்தில் சாகாது. ஆமென். அந்த உடல் மூலமாக என்ன பண்ண? திருப்பி அந்த நசுக்கப்பட்ட தலை ஹீல் ஆகி திருப்பி நான் உயிர் பெற்று அது பிழைத்து கொண்டு ஓடிடும். அதனால தான் பாம்பை என்ன பண்ணவங்க அடிச்சாங்கன்னா அது எரிஞ்சி சாம்பலாகி அதை குச்சி விட்டு கலரி பீஸ் பீஸா போயிடுச்சான்னு சொல்லிட்ட பிறகுதான் வீட்டுக்கே போவாங்க. பாத்தீங்களா? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாம்பின் தலையை தான் நசுக்கினார். வேற என்ன சொன்னாரா? நசுக்கினது வேற என்ன சொன்னாரா? அப்ப எப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்ல முடியும் நம்ம? இல்லையா? ஏற்று முடிச்சுட்டா சொல்ல முடியாது. ஆமா, நல்ல இல்லையா? பாம்பின் தலையை நசுக்கினவர் மீதி அது உடல்ல இருக்க நம்மை சுற்றி கொண்டு இருக்கிறது. அததான் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடுனா அதுல நம்ம சுத்திக்கிட்டு இருக்கு. என்னது? பாபிலோன் வல்லமை, கானான் வல்லமை, அசிரியன் வல்லமை ஆகிய இந்த 3 வல்லமைகள் நம்மை சுற்றி கொண்டு இருப்பதனால என்ன இருக்கா? அதை என்ன பண்ண? நீ வேதத்தை வாசித்து 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 என்ன பண்ண? அதை நீங்க அதனுடைய கண்களிலே அதிலே அதிசயங்களை கண்டு கண்டு என்ன பண்ண? நீங்கள் செய்ய 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 எப்படி இருக்கும்? கரெக்டா? இப்போ இவ்வளவு பெரிய ஹால் இருக்கு, நிறைய பல்ப் இருக்கு. ஒரு 0 வாட்ஸ் பல்ப் போடுறதுக்கும் ஒரே ஒரு 0 வாட்ஸ் பல்ப் போடுறதுக்கும் ஒரு 3 ஃபோக்கஸ் போடுறதுக்கு எப்படி வித்தியாசம் இருக்கு? ஒரு 0 வாட்ஸ் பல்ப் போட்டால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், மீதி டம்மா இருக்கும். அப்போ ஆண்டவர் பாம்பை நசுக்கின்றது ஒரே ஒரு 0 வாட்ஸ் பல்ப் தான் போட்டிருக்காரு. மீதி எல்லா லைட்டையும் போட்ட பிறகுதான் இந்த ரூம் ஃபுல்லா இருக்கும், வெளிச்சம் வரும். இல்ல லைட் தான் எரியுதப்பா போதும் அப்படி விட்டு போக முடியும் நம்ம? இல்ல அதை விட்டு இதுலயே நம்ம ஆராதனை பண்ணிட்டு போயிடலாமா? போட முடியாதுல்ல. அப்புறம் இவ்வளவு லைட் நமக்கு? அப்போ எல்லாமே நமக்கு தேவைப்படுது. ஆமென். அல்லேலூயா. அப்போ அது போல நாம் பரலோகம் போக வேண்டும் என்றால் ஆமென், பாபிலோன், கானான், அசிரியன், இது 3 வல்லமைகளும் என்ன பண்ணோம்? நம்மை விட்டு
கழற்றணும். நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார், நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், ஏன் அப்படி போனோம் அப்படி என்பதை குறித்து மாத்திரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:1 வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் என்னப்பா, சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்ற. ஆமென். இது எப்படி தெரியும் அவனுக்கு? எப்படி தெரியும்? ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காத அப்படின்னு சொன்னார். ஆனா இவன் என்ன கேட்கிறான்? ஏவாள் கிட்ட கேட்கிறான், உன் தேவன் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு என்ன சொல்ற இவ? ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று சொல்றார். அதுக்கு ரிப்ளை கொடுக்கிறான். சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாப்பிட்டா சாகவே சாவதில்லை. புரிதல்? சாகவே சாவதில்லை. அப்படி என்னென்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா 6 வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டார். ஆமென். என்னது? 3 விஷயம் பார்க்கறான். என்னென்ன விஷயம்? 1, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு நல்லது. ஆமென். அல்லேலூயா. புத்தியை தெளிவிக்கிறதற்கு அது இச்சிக்கப்பட விருட்சம் என்று கண்டாள் அப்படின்றார். ஆனால் ஆண்டவர் அந்த பழத்தை குறித்து என்ன சொல்றாரு என்று வாசிக்கலாம். 2:9 வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் அப்படின்னு. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நன்மை தீமை அறியத்தக்க கனி பூமியில முளைக்க பண்ணார். அதாவது சாத்தான் சொல்லப்படுகிறப்போ அந்த கனியினுடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த கனி எப்படி இருக்கா? புசிப்புக்கு நல்லது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற போது என்ன சொல்றாரு? புசிப்புக்கு நலம். அண்டர்லைன் பண்ணிங்க, அதான் கரெக்ட். அப்பதான் என்ன பண்ணோம், ஒரு பொருள் நமக்கு தேவையா தேவையில்லையா என்பதை குறித்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. இல்லையா? புசிப்புக்கு நல்லது அப்படின்றாரு, நல்லது அப்படின்றா. இவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு? புசிப்புக்கு நலமுமான. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, பார்வைக்கு இன்பம். யார் சொல்லுது? பார்வைக்கு இன்பம் அந்த ஸ்திரீயானவர் சொல்றா. ஆனால் ஆண்டவர் சொல்வது பார்வைக்கு அழகு. ஆமென். அப்புறம் இந்த புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்குது என்றாரு. ஆனால் இங்க என்ன சொல்றாரு? நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சமா இருக்கிறது சொல்றாரு. 3 விதமான காரியம் ஆண்டவர் சொல்றார். ஆனால் ஸ்திரீயானவர் சொல்றார், இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? இவ சொல்றது என்ன இருக்கு? அதாவது நீங்க சரியா முறையில் புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஆமா, என்ன இல்லையா? அதாவது இவ சொல்றது என்னன்னா, சொல்றேன் பாருங்க, பார்வைக்கு இன்பம். இங்க என்ன? பார்வைக்கு இன்பத்துக்கும் நல்லதுக்கு என்ன வித்தியாசம்? இன்பத்துக்கும் நல்லதுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னொன்னு சொல்றாரு, புசிப்புக்கு நலம். இவனை சொல்றா புசிப்புக்கு நல்லது. நலத்திற்கும் நல்லதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கணும். ஆமென். இன்னொன்னு சொல்றா, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்பட விருட்சம் அப்படின்றா இவ. ஆமா, ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவன் சொல்றாரு ஜீவ விருட்சம் அப்படின்றார். இல்லையா? 3மே அவர் சொல்லுவது வேறு, இவ சொல்வது வேறு. புசிப்புக்கு நல்லது, அதாவது பார்வைக்கு என்ன சொல்றா? பார்வைக்கு அழகு அப்படின்றாரு, புசிப்புக்கு நல்லதுன்றாரு. இல்லையா? புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு
இன்பம், அப்புறம் இச்சிக்கப்பட விஷயம் சொல்ற. இவர் சொல்லுறது பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நலம் என்று சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. அதாவது ஒரு பொருளை பார்க்க நல்லா கவனிங்க. நம்ம சபையார் மிஸ் ஆவதற்கு காரணம் இதான். சபையார் மேல் இருக்கிற கட்டுகள் இருப்பதற்கு காரணம் இந்த 3 விதமான காரியங்கள் தான். நல்லா கவனிங்க, முற்றிலாம். ஆமென், அல்லேலூயா. அதாவது பார்வைக்கு அழகு, பார்வைக்கு இன்பம். ஒரு பொருள், இந்த ஃபேனு நல்லா இருக்குது அப்படின்னா இதை நான் வாங்கி யூஸ் பண்ணலான்பா. இதை பார்க்கறதுக்கு இன்பமா இருக்குன்னா இந்த பொருளை வீட்டில் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறது தான் இன்பம். புரியுதா இல்லையா? ஒரு பெண்ணை பார்க்கிற போது அவள் அழகா இருக்கிறாள் என்று சொல்ல அது வேற. அவள் பார்ப்பதற்கு இன்பமாய் இருக்கிறாள்னா அந்த பெண்ணை நான் அடைய வேண்டும் என்ற அர்த்தம், இச்சை. புரியுதா இல்லையா? ஆண்டவர் சொல்வதற்கும் இவள் சொல்ல வித்தியாசம். ஆண்டவர் சொல்றாரு இதை புசிப்பதற்கு நலம் அப்படின்றாரு. ஆனா அவன் என்ன பண்றா? புசிப்பதற்கு நல்லது மாம்சத்துல பேசுகிறாள், அவளோ ஆவியில பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இவ சொல்றா புத்தியை தெளிவிக்கிறதுக்கான அந்த அந்த விருட்சமமா இருக்கிறது, புத்தியை தெளிவிக்கிறதுக்கான இச்சிக்கப்படத்தக்க ஜீவ விருட்சமாக இருக்கின்றா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அது ஜீவ விருட்சமா இருக்கிறது சொல்றாரு. 3 விதமான காரியம். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா தேவன் சொல்லுகிறது வேறு, மனிதர்கள் புரிந்து கொள்வது வேறு. காரணம் என்னன்னா கட்டப்பட்ட நிலையில் இருப்பதனால தேவனுடைய சபையில கொடுக்கிற வார்த்தை என்பது வேறா இருக்கும், நம்ம அதை புரிந்து கொள்வது வேறாக இருக்கும். காரணம் என்னென்றால் நம்ம என்ன கட்டப்பட்ட நிலையில் இருப்பதனால. ஆமென். ஏனென்றால் இங்க சொல்வது யாரு? நாகாஸ். என்ன சொல்றான்? நாகா. என்ன பேர் சொல்லுது? சர்ப்பம். சர்ப்பம் என்றால் நாகாஸ்னு அர்த்தம். ஆமென். இதை ஆண்டவர் சொல்றாரு 2:7 வாசிக்கலாம். 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மானான். ஆமென். ஜீவ ஆத்மா என்றால் நாபேஷ் அர்த்தம். எபிரேயத்துல நாபேஷ். ஆமென். இங்க சர்ப்பம் என்றால் நாகாஸ் அர்த்தம். ஒரே ஒரு லெட்டர் தான் மாறும். அப்ப சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரலாம், ஆனால் அந்த வார்த்தையானது என்ன ஆகும்னு பார்த்தனா அது உங்களுக்குள்ள வேறு விதமாக புரிந்து உலகத்துரிய காரியங்களோடு கூட. இப்ப நம்ம வார்த்தை நீங்க வேதம் வாசிக்கிறப்ப சொல்றேன் கேளுங்களேன், வேதம் வாசிப்பீங்க இல்ல தேவ செய்தி இங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ ஏதோ ஒரு சீரியல் பார்த்திருப்பீங்க, இதுக்கு முன்பாக சீரியல் பார்த்திருப்பீங்க, ஏதோ ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல வர சீனு என்னாகும்? இந்த தேவ செய்தியோ இல்ல நீங்க வேதத்தை வாசிக்கப்படுகிற போதோ ஒரே ஒரு பாயிண்ட் டச் ஆச்சுன்னா என்னாகனா, நீங்க தேவ செய்தி கேட்கறீங்களா, கேட்கிற அந்த சமயத்துல உங்களுடைய சிந்தனை இருக்கும் அந்த படத்தோட கம்பேர் பண்ணி போயிட்டு இருக்குமே ஒழிய தேவ செய்தி இங்க வரும், ஆனால் அந்த தேவ செய்தி மேல உங்களுடைய கவனம் போகாது. ஆமென், இல்லையா? எல்லாருக்குமே உள்ள அனுபவம் தான் சொல்றேன். ஆமென். அந்த தேவ செய்தி மேல உங்களுக்கு கவனம் போகாது. அந்த படத்துக்கு அப்புறம் அந்த 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 தேவ செய்தியின் கூட ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் அந்த படத்தோட மிங்கிள் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு அப்புறம் என்ன காரியம் போய்கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி நம்முடைய சிந்தை அதோடு கூட போய்கொண்டு இருக்குமே ஒழிய இங்க தேவ செய்தியோடு கூட நம்முடைய சிந்தை என்னது இடைப்படாது. ஆமென். ஏன் இது? உலகத்தின் சிந்தை என்ன பண்ணும்? ஆவி மாம்சத்தை என்ன பண்ணும்? ஆவியோ பலன், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. அப்போ மாம்சத்தின் காரியத்தை என்ன பண்ணும்? ஆவியின் காரியத்தை மாம்சம் என்ன பண்ணும்? அது மாம்சம் பலவீனத்துல, மாம்சம் உலகத்தின் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கப்படுகிற போது தேவ செய்தியானது என்ன பண்ணும்? நமக்குள்ள வர முடியாதபடி இருப்பதனால என்ன பண்ணும்? அந்த கழுத்துள்ள கட்டுகளை நாம் கழட்ட முடியாதபடி இன்றைக்கும் அநேகர் எப்படி இருக்கும்? அந்த சிறை இருப்புல தான் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதனால்தான் நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு நீ வரப்படுகிற போது அந்த ஆராதனைக்கு முன்பு ஆரம்ப ஜபத்திலே நீங்கள் வந்து சேர்வீர்களால், ஆமென், அல்லேலூயா, ஆராதனைக்கு முன்பாகவே, அல்லேலூயா, ஆரம்ப ஜபத்துக்கே நீங்க வந்து சபையில நீங்க சேர்வீர்களானால் உங்களுடைய சிந்தை எல்லாமே கட்டப்பட்டு அந்த தேவ செய்தி உங்களுக்குள்ள வரப்படுகிற போது அந்த தேவ செய்தியை அப்படியே ஏற்றுக்கொள்ள வராது. எப்படியாக ஒரு விதை விதைக்கப்படுகிற போது என்னாகும்? அந்த நிலத்தை கலப்பையினால் ஊழப்படுகிறதோ அது போலதான் ஆராதனை வேலையிலோ ஜப வேலையிலோ நம்முடைய இருதயம் கலப்பை என்கின்ற அந்த ஆவியினால் உழப்படுகிற போது தேவ வார்த்தை உள்ளுக்குள்ள இறங்கினா அது வளர்ந்து கனி தருகிற மரம் போல உருவாக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. அப்போ என்ன நம்முடைய இந்த வார்த்தை, இந்த 3 வார்த்தை, அதாவது ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஒண்ணு, இவ கேட்டுக்கிற வார்த்தை
ஒன்று. ஏன்னா என்னாச்சு, அவள் ஒவ்வொரு நாளும் அந்த பழத்தை ஆண்டவர் புசிக்க வேணானார். ஏதை தொட வேணான்னு சொன்னாரு, ஏதை புசிக்க வேணாம் சொல்ல. ஒவ்வொரு நாளும் சிந்தை இருக்கப்படுகிற போது இதைத்தான் சாத்தான் பார்த்தான். இதைதான் பண்ணா சாத்தான் பார்த்தான். சாத்தான் பார்த்து அப்ப இவளுக்கு இந்த கனி மேல ஆசை இருக்கு, இந்த கனி மேல இன்பம் இருக்கு, இந்த கனி அவள் இச்சிக்கிறாள், இந்த கனி அவள் நல்லது என்று நினைக்கிறாள். அதனால என்ன பண்ண, இது குறித்து நான் விளக்கம் கொடுக்கப்படுகிற போது அதை அடைய நினைப்பா. அப்ப என்ன பண்ணா, இந்த பொருளை, இதே மாதிரி பொருளை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வராது, இதையே கொண்டு போய் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் எப்போது வருகிறதோ அப்பதான் யார் நம்ம கட்டப்பட்டவர்கள். ஆமென். புரியுதா இல்லையா? புரிஞ்சுதா? ஆமென். அல்லேலூயா. அப்பதான் நம்ம யாரு கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லையா, ஆண்டவர் நமக்கு இதை பார்க்கும்படியாக என்ன பண்ண, இந்த பொருளை பார்க்கும்படியாக என்ன பண்றாரு, சாத்தான் தலையை நசுக்குனால இந்த பொருளை பார்க்க கிருபை பாராட்டினார். ஆமென். இந்த பொருளை குறித்து அறிய கிருபை பாராட்டினார். ஆனால் இந்த பொருளை நாம் எப்படி அடைய வேண்டும் என்று சாத்தான் என்ன பண்ணுவான்? ஆமென். அல்லேலூயா. இது போல பொருளை வாங்க வேண்டும் என்று வேதம் சொல்லும். ஆனால் இந்த பொருளை அடைந்து தீர் என்று என்ன பண்ணா சாத்தான் சொல்லப்படுகிற போதுதான் நம்ம எங்க போறோம்? பாவத்தில் மிங்கலாம். புரிதலே? ரொம்ப ஈஸி. அவன் நம்மை கையாளுகிற விதம் இதுதான். ஏனென்றால் தேவ செய்திக்குள்ள நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க கூடாதபடி தடையா இருக்கப்படுகிற போது என்ன இருக்கா, நமக்கு தேவனுடைய மகிமை இழந்தவர்களாக சாத்தானுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். அப்போதான் வேத சபையில எத்தனை முறை வெளிச்சத்தை குறித்து பேசினாலும் அந்த வெளிச்சத்தை குறித்த அறிவு என்னது, நம்முடைய இருதயம் ஆட்கொள்ளக்கூடாதபடி அப்போதான் பவுல் சொல்லுகிறது, இருளில் வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்களை இருதயங்களை பிரவேசிக்க செய்தார் என்ற அந்த வார்த்தைக்குள்ள நம்மளால் வர முடியாது. ஆமென். 2 பார்த்தோம். இப்ப 3வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதையே சாத்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிட்ட வரான். இதே சப்ஜெக்ட் கொண்டு வரோம். எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 வாசிக்கலாம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஓகே, அது வேணாம், ஒன்று வச்சிங்க. 2வது 6 வாசிக்கலாமா? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் எதிராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். ஆமென். அப்புறம் 8 வாசிக்கலாமா? மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி என்ன பண்றா சொல்லுகிறார். 3 விதமான காரியம். என்னென்ன சொல்றா? என்னென்ன வாசம்? முதலாவது சொல்றாரு, கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்றார். 2வது மேலேந்து குதின்றான். 3வது சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ள எல்லாம் தரன்றான். ஆமென். அல்லேலூயா. இதே 3 காரியத்தை தான் சாத்தான் ஏவாள் கிட்ட சொன்னான். புசிப்புக்கு நல்லது எது? புசிப்புக்கு நல்லது. கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுனா, உன்னுடைய பசியா இருக்கிற கல் அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்றான். புசிப்புக்கு நல்லது. பார்வைக்கு இன்பம். பார்வைக்கு இன்பம் எதை காட்டினா? எல்லாவற்றையும் காட்டி, உலகத்தில் எல்லாவற்றையும் காட்டி என் காலில் விழு, உனக்கு நான் ஃப்ரீயா தரேன் அப்படின்றான். 2. ஆமென். இன்னொன்னு மேலேந்து குதினா. மேலேந்து குதினா இதுக்கு இச்சிக்கப்படாத, அல்லேலூயா, உன்னுடைய புத்தியை தெளிவிக்க இச்சிக்கப்படத்தக்க விருஷமமா இருக்கிறது. நான் தான் என்ன பண்ண கெத்து அப்படின்னு சொல்லுகிறது. மேலேந்து குதிச்சா, மேலேந்து யார் குதிப்பா? ஒரு வீரன் குதிப்பான். கீழே வந்தா எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? கம்பீரா நிக்கிறவன் குதிச்சு கால கையை ஒடிச்சுக்குவான். ஆமென். அல்லேலூயா. அதை தான் சொல்றாரு, நீ மேலேந்து குதி, நீ தேவனுடைய குமாரன் மேலேந்து குதி, உனக்கு தேவதூதர்கள் வந்து உன்னை தாங்கிக் கொள்வார் அப்படின்ற. ஆமென். அல்லேலூயா. ஏவாளிடத்தில் எதை கொண்டு வஞ்சித்தானோ அதே காரியத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குறித்து வந்திக்கப்படுகிற போது என்ன சொல்றாரு?
மனுஷன் பிழைப்பது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தால்தான் சாத்தான் வந்து பேசுவதற்கும் தேவன் பேசுவதற்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். அப்ப சாத்தான் வந்து பேசப்படுகிற போது இது நல்லதா, இது எத்தனை போல யார் பாஸ்டர் கேட்க போறாரு, எத்தனை போயிட்டு வீட்டுல வச்சு நம்மளும் யாருமே இல்லாத வேலையில திருடி கொண்டு போய் வீட்டுல வச்சுக்க தோணும். எப்போது சாத்தான் தன்னுடைய காதுகளில் ஏவப்படுகிற போது. ஏன் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சா என்ன பண்ணா, ஒரு நாள் அநேகர் முனையில அவமானப்படுத்தி என்ன பண்ணா, ஐயோ ஒரு திருடன் என்ற ஒரு பழியை கொடுத்து என்ன பண்ணும், நம்மள ஏதோ ஒரு சூசைடு இதை பண்ணி சாகடி பண்ணி சென்றோம். எடுக்கிற போது நல்லா இருக்கும், யாருமே பார்க்கல. அதனால இந்த பொருள் எனக்கு தேவை, எடுத்து வீட்டுல வச்சுக்கலாம். ஒரு நாள் தெரிகிற போது, சபை எல்லோருக்கும் தெரிகிற போது, நான் யாருன்னு எல்லாருக்கும் சபைக்கு தெரியும். அப்போ எல்லாரும் முன்னே இந்த பேனை திருடுவன் நான் தான் என்று எல்லாரும் குற்றப்பட்டு நிற்க முடியும். என்ன நிலைமை எப்படி இருக்கும், தலை குனிந்து இருக்கணும். நல்லவனா அந்த அவமானத்துக்கு தாங்க முடியாம சூசைட் பண்ணி சாகுற நிலைமை கூட போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமென். காரணம் எது, அந்த பொருளை பார்க்கப்படுகிற போது அழகா இருக்குதுன்னா நல்லது, அதை பார்க்கிற போது இன்பமா இருக்குதுன்னா அதை நான் அடையத்தக்க இச்சிக்கத்தக்க என்ன பண்றான், எனக்கு என்ன பண்றான். அதுபோல ஆண்டவர் கூட்டி என்ன பண்றான், சர்வத்தையும் காட்டி இதெல்லாம் உனக்கு நான் தரேன், என் காலில் விழுடா அப்படின்றான். ஆமென். அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே என்று. ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குமேனால்தான் சாத்தானுடைய வார்த்தையை நாம் மேற்கொள்ள முடியுமே ஒழிய, தேவனுடைய வார்த்தை நமக்குள் இராவிட்டால் சாத்தானுடைய வார்த்தையை நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஆமென். அப்போ இந்த கட்டுகள் எல்லாம் நாம் காட்டப்பட வேண்டும். என்னென்ன கட்டுகள் இருக்கு எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 16-17 வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். எது ஆண்டவர் சொல்லுது பார்வைக்கு அழகு, சாத்தான் சொல்லுது பார்வைக்கு இன்பம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுது புசிப்புக்கு நலம். புசிப்புக்கு நலம்னா நம்ம ஹெல்த்துக்கு. இவன் சொன்னது புசிப்புக்கு நல்லது என்றால் நாக்கு டேஸ்ட்டுக்கு. ஆமென். ஒரு சுகர் பேஷண்ட் என்ன பண்ணா, இந்த பொருளை சாப்பிடாத என்ன பண்ணுவாங்க, லட்டை சாப்பிடுவாங்க. லட்டை சாப்பிட்டு அந்த லட்டுடைய டேஸ்ட்டு 5 நிமிஷம் தான் நாக்கில் இருக்கும். ஆனால் அவன் படுற அவஸ்தை கிட்டத்தட்ட என்ன பண்ணும், 1 மாசமா என்ன பண்ணும், அந்த சுகரை இறக்கிறதுக்கு அவன் கஷ்டப்படணும். எதுக்கு, அந்த லட்டுடைய வேல்யூ 5 நிமிஷம் தான் நாக்கில் இருக்கும். எது புசிப்புக்கு நல்லது, ஆனா உடம்புக்கு நலமானது அல்ல. இதான் நோட் பண்ண நம்ம. ஆமென். அல்லேலூயா. எது அந்த லட்டு அவங்க நாக்குக்கு டேஸ்டா இருக்கும், ஆனா உடம்புக்கு நல்லது அல்ல. உடம்புக்கு நலமா, ஆனா ஆண்டவர் சொல்றது புசிப்புக்கு நலமானதுன்றாரு, ஆனா இவ சொல்றது புசிப்புக்கு நல்லது. ஆமென். அல்லேலூயா. அப்படியாக என்ன இது என்ன வார்த்தை சொல்றது, இது மாம்சத்தின் இச்சை. மாம்ச புசிப்புக்கு நல்லது. ஆமென். அப்புறம் கண்களின் இச்சை. இது எல்லாவற்றையும் உனக்கு நான் தரேன். எது நீ பார்க்கிற எல்லாவற்றையும் நான் உனக்கு தரேன், என் காலில் விழு என்று சொல்லுது கண்களின் இச்சை. ஆமென். அல்லேலூயா. அப்புறம் ஜீவனத்தின் பெருமை. ஆமென். அல்லேலூயா. புத்தியை தெளிவிக்கிறதுக்கான. ஆமென். எது புத்தினது, நான் தான் நல்ல எது நல்ல கல்விமான், நான் தான் நீதிமான், நான் தான் நான் என்று சொல்லி இப்போ நம்மை உயர்த்தி கொள்கிறோமோ அது எதற்கு, அது இது ஜீவனத்தின் பெருமையை குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஜீவனத்தின் பெருமை பாபிலோனை குறிக்கிறது, கண்களின் இச்சை அசிரியனை குறிக்கிறது, மாம்ச இச்சை கானானை குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 4 வல்லமைகள். இது எங்க இருக்குதுன்னு பார்த்தோம்னால் வாசி முடிக்கலாம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 10:6 காமுடைய குமாரர் குஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த 4 வல்லமைகள் தான் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. மிஸ்ராயிம் என்றால் எகிப்து, கானான் என்றால் கானான், கூஷ் என்றால் பாபிலோன், அப்புறம் பூத் என்றால் அசிரியன். அசிரியன் என்பது ஒரு பொருளை கொள்ளையடிப்பதற்கு சமம். எந்த பொருளை பார்த்தாலும் இச்சிக்கப்படப்பட்டது. பாபிலோன், நான் கட்டில பாபிலோன் அல்லவா என்று சொல்லி என்ன பண்றான், தன்னை பெருமை கொள்கிறவன். இது ஜீவனத்தின் பெருமை. கானான் யாரு, விபச்சாரத்தின் ஆவி, மாம்சத்தின் இச்சை.
இந்த 3 கட்டுக்களும் எல்லார்ட்டையும் இருக்கு. ஆண்டவர் எகிப்தில பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார். ஆனால் அதன் உடல்கள் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. அதை நாம் எப்போது கடற்றுகிறோமோ அப்பொழுது நாம் விடுதலையாக்கப்பட்டு மணவாளன் வருகிற பொழுது நம்மை அழைத்து செல்ல வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 2:7 ஆண்டவர் சொன்னது. ஆதியாகமம் 3:6 யார் சொன்னது? ஏவாள் சொன்னது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சாத்தானும் ஆண்டவரும் பேசின உரையாடல். இது 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இது நம் வேதத்தின் சத்தியம். இதை நாளையும் கம்பேர் பண்ணி வீட்டில் போய் பாருங்க, பார்த்து புரிஞ்சு நடங்க. நமக்குள் இது எது இருக்குது என்று ஆண்டவரோடு கூட நீங்களே போராடி அதை கழற்றி போடுங்க. ஏனென்றால் அவர் அறுத்து போடுன்னு சொல்லல, நம்மளதான் அவிழ்க்க சொல்ல. சீயோன் குமாரத்தியே என்ன சொல்றாரு? சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு அப்படின்ற. ஆமென், அல்லேலூயா. அதனால அந்த கட்டுக்களை நாம் எப்பொழுது கட்டுறோமோ, ஆண்டவர் சிலுவையில எல்லாத்தையும் முடிக்கல. அவர் எகிப்தில் பாவத்தின் தலையை தான் நசுக்கியிருக்காரு ஒழிய மீதி உள்ள கட்டுகள் நம்மை சுற்றி கொண்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த கட்டுக்களை நாம் எப்போது காற்றி எறிகிறோமோ அப்போதுதான் மணவாளன் வருகிற வேளையிலே நம்மை கரம் பிடித்து அவர் அடித்து செல்ல அவர் வல்லவராக இருக்கிறாரு ஒழிய அவர் வந்தா நம்மளை கூட்டு போவார்னா இந்த கட்டுகள் நம்ம போட்டு லாக் பண்ணிட்டேன்னா இருக்கும். என்ன இருக்கும்? இந்த கட்டுகள் நம்ம லாக் பண்ணிட்டா ஒண்ணு பண்ண. இதைதான் ஆண்டவர் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் என்னது? அதை மேற்கொள்வது. இது 3 தான். இந்த 3 வல்லமை தான். வெளிப்படுத்த விஷயத்துல 20 ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அதைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஆமென், அல்லேலூயா. இந்த பாம்பு தான் நம்மை மோசம் போய் கொண்டிருக்கிறது. ஆமென். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிப்போம். ஒரே வசனம் வாசிச்சு முடிப்போம். தேவனுக்கு நம்மோடு. ஏசாயா 27:1 அக்காலத்திலே கர்த்தர் லீவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லீவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். இன்றைக்கு உங்களை அந்த வஞ்சித்துக் கொண்டிருக்கிற இந்த பாம்பு, ஆமென், அல்லேலூயா, தேவனால் தலையை நசிக்கப்பட்ட இந்த பாம்பின் உடல் உங்களை முறுக்கி கொண்டிருக்கிறபடியினாலே ஆண்டவனா நீண்ட எது ரொம்ப லென்த், இன்னொன்னு கோணல். பாம்பு எப்படி போகும்? ஸ்ட்ரெயிட்டா போகுமா? பாம்பின் ஆவி, அந்த சர்ப்பத்தின் ஆவி, இந்த மாதிரி ஆவிகள் இருந்தா தேவனுடைய வார்த்தையில் செம்மையான வழியில் நாம் நடக்கக்கூடாதபடி நம்முடைய பாதைகள் எப்படி இருக்கும்? கோணலானபடியா அமையும். ஆமென், அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் கடைசியில் தண்டிப்பேன் சொல்றார். எப்பொழுது நீங்கள் அந்த கட்டுக்களை அவிழ்த்து போட்டு இருக்கப்படுகிற போது, அந்த கட்டை விட்டுட்டு நீங்க போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவருடைய காரியம் அதை வெட்டி போடுவது. அவர் தலையை நசுக்கினாரு. 3 வல்லமை இருக்கு. நீங்கள் வேதத்தை வாசிக்க 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 அதை பிடித்து போட்டுட்டீங்கன்னா நீங்க சாகடிச்சு அதை எரிக்க வேண்டிய அவசியம் அல்ல. தேவன் கடிதும் பெரிதுமான அவருடைய பட்டயத்தினால் அதை அதை வெட்டி போட வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதை வெட்டி போட்டுட்டு உங்களை அவரோடு கூட அழைத்து செல்ல வல்லவராக இருக்கிறார். அப்படியாக தொடர்ந்து வேதத்தை வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட. ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை அறிந்தால்தான் சத்தியம் விடுதலையாக்கும். ஆமென், அல்லேலூயா. அந்த சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்குமே ஒழிய சத்தியத்தை நாம் அறியாமல் நான் விடுதலையாயிட்டோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர் வந்தா இன்றைக்கே நான் நாளைக்கு ஆண்டவர் வந்தா கூட நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நினைப்பது தவறான ஒரு விஷயம். நீங்கள் வேதத்தை எந்த அளவுக்கு உள்வாங்கிக் கொள்கிறீர்களோ, நான் எனக்கு படிக்க தெரியல அப்படின்னா யாருமெல்லாம் படிக்கலாம் இல்லையா? எனக்கு படிக்க தெரியலனா தேவ செய்தியை நான் உன்னிப்பாக கவட்டு அதன்படி வாழ கற்றுக்கொள்ளப்படுகிற போது தேவன் அதற்கேற்றபடியாக செய்யவல்ல. ஏனென்றால் நமக்கு என்ன ஞானம் இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு இருக்கிற ஞானம் இவங்களுக்கு இருக்காது, இவங்களுக்கு இருந்து அவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு இருந்து அவங்களுக்கு இருக்காது. உங்களுடைய அளவு எவ்வளோ, இவங்க அளவு எவ்வளோ, அவங்க அளவு எவ்வளோன்னு தெரியும்.
அப்போ சொல்லுகிற வார்த்தை நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுங்க என்பது அவருக்கு தெரியும். அதற்கேற்ற ஞானத்தினால் உங்களை அழைத்து செல்ல தேவன் வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம், ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன்னுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிச்சிட்டு வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். நாளிலே கேட்கப்பட்ட செய்தியானது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பெரிதான காரியங்கள் நடப்பிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீ ஜீவாத்மாவை கொடுத்தீர், நாப்பேஷ் என்ற ஜீவாத்மா நீர் கொடுத்தீர். ஆனாலும் ஆண்டவரே அந்த தந்திரமான பாம்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து அப்பா தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை சீரழிப்பது மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சீரழித்துட்டு அப்பா உம்மோடு கூட கடந்து வரக்கூடாதபடி, உன் சமூகத்துக்கு வரக்கூடாதபடி, உன்னுடைய பிரசன்னம் நிற்கக்கூடாதபடி, உன்னுடைய வெளிச்சத்தை உள்வாங்கிக் கொள்ள கூடாதபடி ஆண்டவரே அப்பா அவருடைய இருதயத்தை ஆண்டவரை அடைத்துக் கொள்கிற காரியங்களில் அறுதிருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக அந்த கட்டுகள் எல்லாம் நீர் கழற்றி போட்டு பிள்ளைகள் மேல் இருக்கிற அந்த சாபங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் உம்மோடு கூட இசைந்து இருக்க, உன்னுடைய பிரச்சனை நிரம்பி இருக்க நீரே கிருபை பாராட்டும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உன் சத்தியத்தை அறியப்படுகிற போது பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டு உம்மோடு கூட கடந்து வர நீரே கிருபை பாராட்டும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.